அம்மா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவிமா? இந்த தாலிய உங்க கையால எனக்கு கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஐயோ வேண்டாம்மா, வியாபாரம் கெட்டு போயிடுமா. அப்படி சொல்லாதீங்க. ஒரு சுமங்கலி கையால இதை எடுத்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ப்ளீஸ்மா. ஐயோ அதுக்கு இல்லம்மா, நான் வர முடியாதுமா, வியாபாரம் கெட்டு போயிடுமா. இந்த பூவெல்லாம் என்ன விலைக்கு போகும்? ஒரு 100 ரூபாய்க்கு போகுமா? அது அந்த காசை நான் உங்களுக்கு தரேன், நீங்க வாங்கம்மா. ஆஹா, ரூபாய்க்காக நான் சொல்லலம்மா, நான் வரலம்மா, தயவு செஞ்சு விட்டுடுமா. என்ன உங்க பொண்ணா நினைச்சு இல்லம்மா, நான் வாங்கம்மா. வரலம்மா. அப்படி சொல்லாதீங்க, நீங்க வாங்கம்மா, வாங்க. சிவா, இந்தாங்கம்மா. இது எங்க அம்மாவோட தாலி செயின். இது உங்க கையால எனக்கு எடுத்து கொடுங்க. கொடுங்கம்மா. இவங்களுக்கு நீதான் நல்லபடியா காப்பாத்தணும். இந்தாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க நல்லா இருக்கணும். சரி சிவா, நம்ம உள்ள போய் சாமி கும்பிடலாம். இந்த உன் சன்னதியில வச்சு நல்ல காரியம் நடந்திருக்கு. இனிமேலாவது எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சிவா, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னல 108 முறை பிரதட்சணை பண்ணணும். நான் போய் பண்ணிட்டு வந்துட்டுமா? என்ன மோகனா, இது வேறையா? என்ன சிவா நீ, சுவாமி விஷயத்துல அப்படிலாம் சொல்லுவாங்களா? எல்லாம் நம்ம நன்மைக்காக தானே பண்றேன். அந்த பூக்காரமாக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். நீங்க கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்றீங்களா? நான் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன? ப்ளீஸ் சிவா. சரி, நான் சீக்கிரமா வா. வந்துடுறேன். கடவுளே, என்ன காரியம் பண்ண வச்சுட்டு என் கையால அந்த பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க வச்சுட்டே. அவங்க நல்லபடியா இருக்கணும்மா. நீதான் அவங்கள காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிரு கடவுளே. அம்மா, நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க தம்பி. புருஷனை பறி கொடுத்து 3 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிறேன். வயிற்று பொழப்புக்காக இப்படி வேஷம் போட்டிருக்கேன். என்ன போய் இப்படி பண்ண வச்சுட்டியாப்பா? உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா, இது அவளோட குத்தம். சரி, இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஐயோ, பணம்லாம் வேணாப்பா. நீ அந்த பொண்ணு ரொம்ப நாள் நல்லா இருங்க, அது போதும் எனக்கு. எங்க 2 பேரை பத்தி நீங்க ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். நாங்க நல்லாவே இருப்போம். இந்தாங்க. வேணாம்ப்பா, வாங்கிக்கங்க, பரவாயில்ல. நீங்க எனக்கு பெத்த புள்ள மாதிரி. எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க தம்பி. சரிம்மா, வரேன். எதுக்கு கண்ட கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க வைக்கிற? இதெல்லாம் குப்பை தொட்டியா? இது குப்பை இல்ல கண்ணு. இந்த வீட்டு மகாராணியோட தொடக்கம் இந்த பையில இருந்து தான் ஆரம்பிச்சுது. நாளை பின்ன இது உனக்கு உதவியா இருக்கும் தான் இதை ஏத்தாந்த. என்ன உளர்ற? இது சாவித்திரியோட பேக் தானே? ஐயா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே.
நீயும் சுயநலவோட தாங்கிற. ஏய், ஒரு சின்ன தலைவலி வந்தா உடனே சுயநினைவே போயிடுமா? அதான் ஜாலியா உட்காந்து பாட்டு கேக்குறல்ல, அதுலயே தெரியல ஐம் ஓகேன்னு. நீ நல்லா பாட்டு கேட்டுன்னு இருக்கிறது தானே எனக்கு சந்தேகமாவே இருக்குது. ஊடே பத்திக்கின்னு எறிகிறப்பா பீடிக்கு நெருப்பு கேக்குற மாதிரி இல்ல இருக்குது நீ சொல்றது. உன் சாம்ராஜ்யமே புட்டுக்க போகுது. நீ நடானா பாட்டு கேட்டுனுக்குற. இப்ப எதுக்கு ஒரு மாதிரி குத்தலா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? அப்பாடா, இப்பவாவது நான் பேசுறது குத்தலா இருக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கினிய. அது வரைக்கும் எனக்கு சின்ன சந்தோஷம்தான். நீ சொன்ன மாதிரி இந்த பைய சாவித்திரியோடது தான். ஆனா இனிமே இது அவளுக்கு தேவைப்படாது. ஏன் வேற பேக் எதுவும் வாங்கிட்டாளா? வேற பையனா நீ கண்ணா சொந்தனா உங்க அம்மாவை ஏமாத்தி பொட்டி லாக்கரு பீரோன்னு வாங்கி அடிக்கணும் போயினே இருப்பா. உன் அம்மாவை அப்படியே கைக்குள்ள போட்டுக்கினே மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வண்டிய கூட எடுத்துக்கினே போயிடுவா. அப்ப கூட நீ முடிச்சுக்காமலே இருந்தேன்னு வச்சுக்கயேன், இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசுங்கிற பேரையும் அவன் உன்கிட்ட இருந்து பறிச்சுக்குவா கண்ணு. சாவித்ரி ஏன் உரிமையை பறிச்சுக்கிறதா? உன் உரிமை போவாதுன்னு நீ கற்பனையா கனா கண்டுனுக்குற. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோண்டு, உன் உரிமைய மட்டும் இல்ல பிரீத்தி கண்ணு, உன் சொந்தம் பந்தம் சொத்து சொகம் எல்லாத்தையும் அந்த சாவித்திரி பறிச்சுக்கின்னு உன்னை அனாதையும் அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது கண்ணு. என்ன சாவித்ரி வீட்டை விட்டு துரத்துவாளா? ஆமா, அதுக்கான பந்தக்கால் நடுற விழாவை தான் இன்னைக்கு நடந்து கூத்துல நான் பாத்துன்னு இருந்தேன். என்ன நடந்தது? பட்டும் பவுசுமா ஏதோ விசேஷத்துக்கு போறத மட்டும்தான் நீ பார்த்த. ஆனா உனக்கு தெரியாம அதுக்கு பின்னால என்ன சதி வேலை நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லுவேன், ஆனா அத்தனையும் கேட்டுக்கிட்டு உடனே சண்டை கோழியா உங்க அம்மா கிட்ட போய் நீ என்ன மாட்டி விட்டுற கூடாது. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல பிரீத்தி, உடனே உன் மனசுல வஞ்சத்தை வச்சுக்கின்னு அந்த சாவித்திரி கிட்ட டைரக்டா மோதணும் நீ நினைக்க கூடாது. உடனே அவ மூச்சுக்குவா. இப்போ விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல நடா இந்த ஊர்வசி இப்படி எல்லாம் கோத்து விடுறாளே, இவன் நல்லவளா கெட்டவளான்னு நீ என்னையும் சந்தேகப்படக்கூடாது. என்ன நீ ரொம்ப பில்டப் பண்ணிட்டே போற. நீ இப்போ விஷயத்த சொல்லனா அப்படி கொல்ல தூக்கி தலையில போட்டுருவ. சொல்லு. அடுப்பு இப்பதான் சரியான உஷ்ணமா இருக்கு. எதை போட்டாலும் போதும் அதுவா எரியும் போல இருக்க. என்ன? கோச்சிக்காத கண்ணு, நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு அந்த பஞ்ச பண்ணாட உண்டியல வச்சு எல்லா சில்லறையும் அள்ளிக்கின்னு வந்து என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு கேட்டுச்சுல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் நடிப்பு கண்ணு. அவன் நம்மள ஆயம் பாக்குறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறா. என்ன சொல்ற நீ? இன்னைக்கு பட்டும் பதவிசுமா சீவி சிங்காரிச்சுக்கின்னு மினிக்கின்னு போனது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு உன்கிட்டயும் என்கிட்டயும் சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்குலாம் துணிலாம் எடுத்துன்னு போல. அப்புறம் கேஞ்சதுப்பா, நீ எந்த உலகத்துல தான் இருக்கிற? அந்த மகாராணி 500 ரூபாய்க்கு துணிலாம் எடுத்துன்னு போல 2000 ரூபாய்க்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எடுத்துன்னு போய்க்குது. 2000 ரூபாவா? அத கூட நான் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றேன் பிரீத்தி கண்ணு. அது எப்படியும் ஒரு 2000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் கூட இருக்கலாம். வாட்? 5000? அவகிட்ட ஏது அவ்வளவு பணம்? ஐயா, பணம் கூட முக்கியம் இல்ல பிரீத்தி. அத யாரு வாங்கி கொடுத்தது எப்படி வாங்கி கொடுத்ததுங்கிறதுல தான் விஷயமே அடங்கி இருக்குது. ஏன்னா அங்கதான் உன் போறப்பும் உரிமையும் உன்னை விட்டு பாரி போகுது கண்ணு. என்ன சொல்ற? யார் வாங்கி கொடுத்தா? வேற யாரு? எல்லாம் உன் அம்மாதான். என்னது? எங்க அம்மாவா? ஆமா பிரீத்தி. 5000 ரூபாய்க்கா? தொட்டு விடுக்கண்ணே. அந்த லூசே அவனுக்கோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த வீட்டு மகாலட்சுமி எஜமானி உங்க அம்மாவை கடைக்கடையா ஏறி இறங்கி கிஃப்ட் வாங்க வச்சத நினைச்சா அப்படியே தாங்க முடியல. உடம்பெல்லாம் பத்திக்கின்னு எரியுது தெரியுமா? எங்க அம்மா அப்படியெல்லாம் செய்யலன்னா தான் ஆச்சரியப்படணும். என்ன
அந்த அளவுக்கு அந்த சாவித்திரி எங்க அம்மாவை தான் நல்ல மயக்கி வச்சிருக்காளே. அதுக்காக வேலைக்காரிக்கு அம்மா தூரம் கஷ்டப்பட்டு 2000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி தரணுமா? அன்னைக்கு நீ என்ன கேட்ட? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு 1000 ரூபாய் கேட்ட. அதுக்கு உன் அம்மா நான் பேச்சு பெத்த பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிச்சோம்ல. இது வேலைக்காரிக்கு 2000 ரூபாய் எடுத்து குத்துக்குது. அன்னைக்கு ஒரு எகிரி இருந்தேன்னா நீ அத இன்னைக்கு இந்த கதையெல்லாம் நந்திருக்குமா? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த வீட்டுல இன்னாலாம் நடக்குமோ எனக்கு தெரியல கண்ணு. பாக்கலாம்னா அப்புறம் நான் நிக்கிற இடத்துல நீ நிப்ப. அந்த சாவித்திரி கால மேல காலை போட்டு நாட்டிக்கின்னு வாக்கு மணக்கு வச்சு கேட்டுன்னு இருப்போம். ராத்திரி ஆனா மெத்த மேல ஏறி படுத்துன்னு சொகுசா தூங்கும். நீ பாய விரிச்சுக்கின்னு சுருண்டு அப்படியே படுத்து நிற்ப கோழி குஞ்சாட்டம். ஒருவேளை இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நீ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது கண்ணு. உன் மேல என்ன பாசம் வச்சிருக்கிறேன் தெரியுமா நானு? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நெருப்பு சூடா இருக்குதுன்னு நானும் விட்டு மேல விட்டு போட்டு பாக்குறேன், சரியா பத்திக்கிட மாட்டேங்குதே. நான் போறேன் கண்ணு, நான் போறேன். பிரீத்தி, என் மனசுல இருந்ததெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல பார்த்து உசாரா நடந்துக்கோ கண்ணு. அப்பா வந்து வண்டி சர்வீஸ் கூட சொல்லிச்சு, நான் போய் விட்டு வந்துடுறேன். பிரீத்தி, இந்த பைய வச்சுக்க பிரீத்தி, இது உனக்கு உதவியா இருக்கும். உனக்குதான் புடவை கட்ட தெரியாதே. புடவை கட்ட தெரியாத வேலைக்காரியெல்லாம் ஒரு வேலைக்காரியா? கட்டி பழகிக்க கண்ணு. இப்ப போட்ட பிட்டு தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஐயோ, ஊர்வசின்னா ஊர்வசி தான். செத்த அந்த சாவித்திரி. சாவித்திரி, சாவித்திரி, ஏய் சாவித்திரி, எங்க தொலைஞ்சா? சாவித்திரி, ஏன் அவளை திட்டுற? சாவித்திரி எங்க? எதுக்கு? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சாவித்திரி எங்க? அவ ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னமோ பார்சல்ல gift வாங்கி அனுப்ப போறேன்னு சொன்னா, இப்போ நேரடியா போயிருக்காளா? அதான் என்கிட்ட சொல்லாம கூட திருட்டுத்தனமா போயிருக்க அந்த கழுத. ஏய், என்னடி சும்மா திருட்டுத்தனம் அது இது நல்லா பேசிட்டு இருக்க? ஓ, அவளை பத்தி சொன்னா உங்களுக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்படி உன்னை மாத்தி வச்சிருக்கா அவ. நீ ஏன் இப்படி கோவப்படுற? அவ உங்ககிட்ட சொல்லாம போனதுனால தானே. அவ என்கிட்ட தான் சொல்லிட்டு போனா. நான் வர்றதுக்குள்ள அவ எவ்வளவு டென்ஷனா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? போய் அந்த ஊர்வசி வேணா கேட்டுப்பாரு. ஆமாமா, ஏன் காத்துட்டு இருந்திருக்க மாட்டா? அவனும் பர்மிஷனுக்காகவா காத்துட்டு இருந்தா? பின்ன எதுக்கு? மா,
என் காதுல பூ சுத்தாத. நான் ஒண்ணும் உன் காதுல பூ சுத்தலம்மா. என்னால உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஆயிரத்தி இரு, வேலை இரு, இருக்கு. நான் இரு, வரேன். இரு, நழுவாத. கரெக்டான நேரத்துல எஸ்கேப் ஆகி ஓடாத. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. சாவித்ரி உன் பர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா, இல்ல நீ வாங்கிட்டு வந்த பரிசு பொருளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா? பரிசு பொருளா? என்ன வளர்ற நீ? என்னது? நான் வளர்றனா? மா இங்க பாரு, நான் கேக்குற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. சாவித்ரி ஃபங்க்ஷனுக்கு வெறும் கையோட தான் போனாளா, இல்ல ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு போனாளா? அவ என்ன கொண்டு போனாலும் ஏது கொண்டு போனாலும் எனக்கு என்னடி தெரியும்? நான் எதையும் பார்க்கலம்மா. மா 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 பொய் சொல்லாதம்மா. உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை பேசு. என்கிட்ட ஊர்வசி எல்லாம் சொல்லிட்டா. ஏண்டி இத போய் ஒரு விஷயம் ஏண்டி போட்டு குடைஞ்சுகிட்டு இருக்க நீ? ஏன்னா எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஏதோ அந்த சாவித்ரி ரேஞ்சுக்கு புடவை துணிமணின்னு வாங்கி கிஃப்ட் பண்ணிருப்பா. நீ என்னமோ பெத்த பொண்ணுக்கு செய்யற மாதிரி கடக்கடையா ஏறி இறங்கி 5000 10,000 செலவு பண்ணி ஏதோ தங்கத்துல வாங்கி கொடுத்தியாமே. நானு தங்கமும் வாங்கி கொடுக்கல, வைரமும் வாங்கி கொடுக்கலம்மா. ஏதோ வெள்ளியில சின்னதா ஒரு குத்து விளக்கு வாங்கி கொடுத்தேன். அது என்னமோ 2000 ரூபாய் ஆச்சு, அவ்வளவுதான். அப்போ வாங்கி கொடுத்திருக்க, அப்புறம் ஏன் பொய் சொல்ற? அதையே என்கிட்ட மறைக்கிற? ஏண்டிமா, அவ நம்ம வீட்டுல வேலை செய்யறானா அவளுக்கு எந்த சொந்த பந்தமும் இருக்காதா? இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே தையா தக்கான்னு குதிப்ப. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம அப்படியே மறைச்சிட்ட. சமாளிக்காதமா, அப்படியே சமாளிச்சுட்டே போகாத. நீ பெத்த பொண்ணு நானு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் போறதுக்காக கொஞ்சம் காசு கேட்டா இல்லன்னு சமாளிச்சவதானே நீ. உனக்கு என்ன இது பெரிய விஷயமா? எனக்கு நல்ல புரியுதுமா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுல இங்க இருக்கிற வேலைக்காரங்களை விட கேவலம். எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே மண்டையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. இது பாரு, நீ கண்டதையும் நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படிதான் இருக்கும். நான் ஒண்ணு அவளுக்கு சும்மா வாங்கி கொடுக்கலடி. அவ நம்ம வீட்டுல வேலை செய்யறா. அந்த சம்பளத்துல தாண்டி நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். போதும் போதும். நீ இனிமேல் எந்த விளக்கமும் எனக்கு தர வேண்டாம். எனக்கு காலையில தலை மட்டும் தான் வலிச்சிட்டு இருந்தது. இப்ப பாரு எனக்கு உடம்பு சுடுது. நல்லா தொட்டு பாரு. நான் ஒன்னும் போய் சொல்லல. சுடுதா? எனக்கு உடம்பு சரியில்லைல்ல. ஆனா எனக்கு இந்த வீட்டுல மருந்து வாங்கி தர கூட ஆள் இல்ல. ஒருத்த என்னடா விருந்துக்கு போறேன்னு ஊர் சுத்த போயிருக்கா. இன்னொருத்தி கார் எடுத்து சர்வீஸ்க்கு போயிருக்கா. உனக்கு என்ன பத்தியான துளியாக்கிற கூட கிடையாது. ஆக மொத்தம் இந்த வீட்டுல எனக்கு யாருமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடி. அம்மா உனக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தர. அது குடிச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். வேணாமா தாயே, நீ எனக்காக எதுவும் செய்யாத. தோ உன் பொண்ணு அந்த வேலைக்காரி, அவ டயர்டா வருவா. அவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடு, கால் அமைக்க விடு. என்ன எனக்காக நீ எதுவும் செஞ்சிடாத. எனக்கு தனிமைதான் வாழ்க்கை. நான் என் ரூம்க்கு போறேன். எனக்காக நீ எதுவும் செஞ்சிடாதமா. பிரீத்தி, செஞ்சிடாத. பிரீத்தி, பிரீத்தி. எல்லாம் அந்த ஊர்வசி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது.